பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே அந்த 19வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கடைசி பகுதியில் வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அப்போது அதில் மேலே வாசிக்கும் பொழுது யாருக்கு அப்படின்னு சொன்னால், சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது சிறுமைப்படுத்தப்பட்ட மக்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட ஜனங்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள். ரெண்டாவது தள்ளுண்டவர்கள், மற்றவர்களால் தள்ளப்பட்டவர்கள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், மற்றவங்களால் தள்ளப்பட்டவர்கள். மூன்றாவது வெட்கப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களை வெட்கப்படுத்தினவர்கள், அவர்களை வெட்கப்படுத்தினவர்கள், அவர்களை வேதனைப்படுத்தினவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்டதான ஜனங்களை, இப்படிப்பட்டதான நபர்களை அவன் என்ன செய்கிறாராம்? புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாய் ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் அவர் உண்டாக செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நீங்கள் மற்றவங்களால் நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், மற்றவங்களால் நீங்கள் வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை இந்த நாட்களில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அவர் வைப்பார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மையப்படுத்துவார். நான் தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, நீங்கள் வெட்கம் அனுபவித்த, நீங்கள் வெட்கத்தை சுமந்த, நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த, நாளுக்கு வேதனை அனுபவித்த அந்த எல்லா இடத்துலையும், எந்த இடத்துலலாம் வேதனைப்பட்டீர்களோ, எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டீர்களோ, யாரால் வேதனைப்பட்டீர்களோ, யாரால் வெட்கப்படுத்தப்பட்டீர்களோ, அந்த இடத்துல அவர்களுக்கு மத்தியில் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். நிச்சயமாகவே நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் தலகுனிந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவர் உங்களை சகலத்திலையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.